Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. உலகமே பார்த்து வைக்கிற ஒரு படைப்பாளி. அவரே என்ன சொல்றாரு, இந்தியன் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல பரவாயில்ல, ஆனா இந்த படம் உங்களை மிகப்பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மணிரத்னம் சார் ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குல்ல, அது எஸ்டிஆர்ல ஆரம்பிச்சு வரிசையா த்ரிஷா, அசோக் செல்லன் அப்படின்னு எல்லாமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. ரஹ்மான் சாரோட மியூசிக் பத்தி சொல்லவே வேணாம். சாங்ஸ் எல்லாமே அந்தந்த பரபரப்புல இருக்கு. அதாவது இவ்வளவு வருமா அப்படி லீவ் நாள் வச்சிங்களேன், உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் வந்துடும். ஏன்னா எல்லாருமே திரையரங்கு வந்துருவாங்க, புக்கிங் வந்துடும். ஆனா ஒர்க்கிங் டே வரும்போது ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரொமோஷன்னா அது தக் லைஃப் தான். அதாவது ரியல் தக் இவங்க தான். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா நீங்க இக்னோர் பண்ணிட்டு போகலாம். உங்க குரூப் நான் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம். இங்க தமிழ்நாடு நடந்திருக்குல்ல. பேன் அப்படின்றது பாடல்கள் இல்லை, அவங்க டப்பிங் தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை டப்பிங் யூனியன் தான். பாடல்களுக்கு அப்படி இல்லை. பாடல்கள் ஏன் அதுவா அமையலையா, இல்லை இவங்க பிஸியா இருந்தாங்களா, இல்லை வெளியூர்ல அவங்க தெலுங்குல நிறைய பாடல் பாடிட்டு இருக்காங்க, நிறைய படங்களுக்கு டப்பிங் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாடல் வந்த பிறகு, அவங்க பாடின பிறகு அவங்க திறமை இன்னைக்கு இவ்வளவு பெருசா பேசப்படுதுன்னா அப்போ எவ்வளவு தொலைவு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க தமிழ் சினிமாவில். கோலிவுட்டில் ரைட் நோ தக் லைஃப் ஹேப்பனிங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது படத்தில். ஏன்னா நிறைய காஸ்டிங் பயங்கரமாக இருக்குது. மணி சாரும் கமல் சார் ரொம்ப நாள் கழிச்சு இணையறாங்க. விக்ரம் அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் திருப்பி வந்திருக்கு. பட் நடுவில் இந்தியன் 2 ஒரு கம்பேக்காக இருக்குமா, இல்லை விக்ரமோட இன்னும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுமா அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்குது. கோலிவுட் சர்க்கிள் என்ன பேசிக்கிறாங்க சார்? கோலிவுட் சர்க்கிளில் கமல் சார் தான் பேசிக்கிறாங்க. கமல் சார் என்ன சொன்னார், இந்தியன் 2 படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு, ஆனால் இந்த படம் உங்களை எந்த வகையிலும் டிசப்பாயிண்ட் பண்ணாது, நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு படைப்பாளி, ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, உலகமே பார்த்து வைக்கிற ஒரு படைப்பாளி. அவரே என்ன சொல்றாரு, இந்தியன் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல பரவாயில்ல, ஆனா இந்த படம் உங்களை மிகப்பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மணிரத்னம் சார் ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. நம்பிக்கையோட கொடுக்கும்போது இன்னும் அதை சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாகுது. அப்போ கமல் சாரே சந்தோஷப்பட்டு சொல்றாரு வச்சுங்களேன். அவர் ஜென்ரலா ரொம்ப எதிர்பார்ப்பாரு ஒரு படத்துலயும். அவருக்கே இவ்வளவு நம்பிக்கை கொடுக்குதுன்னா அப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப நீங்க கம்பேரிசனா ஒரு படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க விக்ரம் வரும்போது யாருமே அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவா தானா ஆர்கானிக்கா பெரிய லெவல்ல ஹிட் ஆகி அது இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறுச்சு. அது இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொன்ன பிறகுதான் அடுத்தடுத்த படங்கள்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட்டா வந்தது. அது பிறகு பொன்னியின் செல்வன், அது பிறகு டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு லியோ, ஜெயிலர்னு எல்லாமே இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறுச்சு. இப்போ இந்த படமும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறுமா? இதுவரையும் இருக்கிற ரெக்கார்டை, அதாவது ஒரு 600 கோடி தான் தமிழ் சினிமால உலக லெவல்ல கலெக்ஷன் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணுமா அப்படின்றத நம்ம 5ஆம் தேதி பிறகுதான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த அளவு இந்த படத்தினுடைய டாக் வருது. அது ரெண்டாவது இது ஒரு லீவ் நாட்கள்ல வரல, ஒரு ஒர்க்கிங் டேல வருது. Thursday அன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் டே, அது ஃப்ரைடேவும் ஒர்க்கிங் டே தான். சனிக்கிழமை தான் கவர்மெண்ட் ஹாலிடே வருது. அப்போ இந்த ப்ரெஷர் எப்படி இருக்க போகுது, எப்படி ஒரு கலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, அந்த ப்ரொமோஷன்ஸ், அவங்க பண்ண எல்லா ப்ரொமோஷனும் சரி, நான் சொல்றது ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து டைட்டில் இருந்து அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குல்ல, அது எஸ்டிஆர்ல ஆரம்பிச்சு வரிசையா த்ரிஷா, அசோக் செல்லன் அப்படின்னு எல்லாமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. ரஹ்மான் சாரோட மியூசிக் பத்தி சொல்லவே வேணாம். சாங்ஸ் எல்லாமே அந்தந்த பரபரப்புல இருக்கு. இப்போ இந்த ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போய் அவங்க பேசி இந்த படத்தை பத்தி சரியான முறையில எல்லா ரீல்ஸ்லயுமே இவங்க பேசுறதுதான் வருது, இவங்க பண்ற காஸ்டியூம்ஸ் வருது, ஒரு லுக்குமே வருது. இப்படி ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகா பண்ணியிருக்காங்க. சூப்பர். எனி ப்ரெடிக்ஷன் சார்? பர்டிகுலர் நம்பர் அப்ராக்சிமேட்டா? அப்படி எல்லாம் இப்போ என்னன்னா ஒரு ஒர்க்கிங் டேல வரும்போது இல்ல நம்மளால அப்படி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதாவது இவ்வளவு வருமா அப்படி லீவ் நாள் வச்சிங்களேன், உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் வந்துடும். ஏன்னா எல்லாருமே திரையரங்கு வந்துருவாங்க, புக்கிங் வந்துடும். ஆனா ஒர்க்கிங் டே வரும்போது ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கும். அப்போ நீங்க அதை வச்சுதான் நீங்க பேசணும். இப்போ அவங்களுக்கு நடுவில் மே மாசம் நிறைய படங்கள் வந்ததுட்டு அவங்க ஒரு ஸ்லாட் வேணும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் காம்படிஷன் இருக்கக்கூடாது. அந்த தேதி பார்த்தாங்க அவங்க. ஆல் ஓவர் இந்தியானா நான் சொல்றது ஆந்திராலையோ தெலுங்கானாலையோ எங்கேயுமே பெரிய காம்படிஷன் இல்லாமல் ஒரு படம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு வராங்க அவங்க. இப்போ அது இது ஒரு சம்மர் ஹாலிடே வந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் கம்பேர் பண்ணா அது பெருசாக தான் இருந்திருக்கும். ஆனா இது ஒரு ஒர்க்கிங் டேல வரும்போது இதுக்கான ஓப்பனிங் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே பொறுத்து தான் இருக்கு நம்ம எந்த அளவு இந்த படம் கலெக்ஷன் போய் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இப்போ விக்ரம் அளவுக்கு பண்ணோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. டெஃபினட்டா விக்ரம் அளவுக்கு பண்ணோம். இது விக்ரம் எந்த அளவு ஓப்பனிங் வந்ததோ அந்த அளவு இந்த படம் ஓப்பனிங் வரும் தான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும்போது கமல் சார் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தான்னு சொன்னீங்க. அண்ட் நிறைய ப்ரொமோஷன்ஸில் அவர் இறங்கி எல்லா சேனலுக்கும் எல்லாருக்கும் அந்த ப்ரொமோஷன் பண்ணார்.
ஸோ லாஸ்ட் டைம் விக்ரம்ல பார்த்தோம், இப்போ பார்த்தோம். ஸோ நிறைய பெரிய ஹீரோஸ் வந்து எல்லா படத்துக்கும் இறங்கி ப்ரொமோஷன் பண்றது இல்லை. பட் கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் இறங்குறாரு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு அப்படின் போது நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, அது வந்து அவர் அப்போதுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் படமும் பண்ணாரு, அது பிறகு வந்து இந்தியன் 2க்கும் பண்ணாரு. அது இந்தியன் 2 வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்து அவருக்கு ஒரு சங்கடம் இருந்தாலும் அவருக்கு ஒரு அந்த டைம்ல இருந்தது சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில. இது ஒர்க் ஆகுமா இல்லையா, அதனாலதான் வந்து திடீர்னு ஒரு தடவை சொன்னாரு இது இந்தியன் 3 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அந்த அளவு அவருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இருந்தாலும் இந்தியன் 2க்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணாரு, எல்லா ஊருக்கும் போயிட்டு. இப்போ இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் பண்றாரு. ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது இந்த படம் தான். தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரொமோஷன்னா அது வந்து தக் லைஃப் தான். அதாவது ரியல் தக் இவங்க தான். அதாவது தமிழ் சினிமாவில் ப்ரொமோஷனா அப்படியா ஒரு ஈவெண்ட் பண்ணா போறோம், ஒரு சாய்ராம் காலேஜ்லயோ இல்லை வந்து நேரு சென்டர்லயோ பண்ணா போறோம், அதான் ப்ரொமோஷன் நினைக்கிறாங்க. அது இல்லை ப்ரொமோஷன். உலகெங்கும் வந்து இந்த படத்தை பேச வைக்கணும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறணும், ஒரு ஓப்பனிங் கொண்டு வரணும் அப்படின்னு கமல் சாரும் அந்த ஹோல் டீம் எஸ்டிஆர், த்ரிஷா, மணி சார், ரஹ்மான் சார் எல்லாருமே டெடிக்கேட்டடாக அவங்க நம்பர் ஆஃப் டேஸை கொடுத்து இவ்வளோ தொழில் ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல. இது வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கே ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்க்குறேன். இதுவரையும் இந்த பெஞ்ச் மார்க் ஹிந்தி சினிமாவில் தான் இருக்குது அண்ட் தெலுங்கு சினிமா. எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணுறது, இப்போ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போய் ப்ரொமோட் பண்ணுறது ஹிந்தி தெலுங்கு. புஷ்பா 2 பார்த்தீங்க, அந்த டீம் எல்லாம் வந்தாங்க. ஆனால் அவங்களும் ஒரு தடவை தான் வந்தாங்க. ஆனால் இவர் 2 தடவை போறாரு. கண்டிப்பாக ஆந்திராவுக்கு 2 தடவை போறாரு, கேரளாவுக்கு 2 தடவை போறாங்க, ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா போறாங்க, துபாய் போறாங்க. இப்படி எல்லா ஊர்லயுமே 2 தடவை போயிட்டு இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அதோட முக்கியமா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாங்க இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்கோம், அப்போ நாங்க இந்த அளவு ப்ரொமோஷன் பண்ணாதான் மக்களை போய் ரீச் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண முடியும். அதான் அவங்க சரியான முறையில் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, இந்த உழைப்பு பொறுத்தவரையும் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியாது. தேர் 100 on 100 when it comes to the promotion, the effort, எல்லாமே 100 on 100 ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு நவ் 4th ஜூன் வரையும் 100 on 100 அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 90% பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, 100 on 100 பண்ணியிருக்காங்க, 100% பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எல்லாருமே எனக்கு வந்து பல டைரக்டர் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ எப்படி போயிருக்குன்னா ஒரு படம் டோட்டலா 100% வச்சிங்களேன், 50% வந்து எப்படி நீங்க பிகினிங்லேருந்து படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்தீங்களோ அது 50% கண்டென்ட். ஓகே, இந்த கண்டென்ட் டேக் ஓவர் பண்ணும். இப்போ கண்டென்ட் சூப்பராக இருந்து வச்சிங்களேன், இது அப்படியே 100% மாறிடும் மக்கள் மத்தியிலையும். இப்போ ப்ரொமோஷனை பொறுத்தவரையும் அவங்க அந்த 50 on 50 அப்படின்னு சொல்றது 100% ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்போ கண்டென்ட்ல 50 on 50 ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் 100 ஆயிடும். அப்போ வந்து இண்டஸ்ட்ரீட்டா மாறும், பெரிய லெவலில் கலெக்ஷனும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ரொமோஷன்ஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் 50-50 ஆயிடுச்சு அந்த தமிழ் கன்னடா பற்றி பேசின இடத்துல. அது வந்து படத்துக்கு பேக் ஃபேராக இருக்குமா, இல்லை அது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்குமா சார்? ப்ரொமோஷனாக நீங்கள் பார்க்காதீங்க, அவருக்கே அப்செட் ஆயிருக்கும்ல. அவர் வந்து என்றைக்குமே லாங்குவேஜ் இது வந்து இது பண்ணதே இல்லை. அவர் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, தெலுங்கு நடிச்சிருக்காரு, மலையாளத்தில் நடிச்சிருக்காரு, ஹிந்தியில் நடிச்சிருக்காரு, தமிழ் நடிச்சிருக்காரு, பல லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு, பெங்காலி கூட நடிச்சிருக்காரு. அவருக்கு எல்லா மொழிகளும் பிடிக்கும், எல்லா மொழிகளும் தெரியும். அவர் வந்து எல்லா மொழிகளுக்கான அடிப்படை ஆதாரம் எங்கிருந்து வந்ததுன்னா, எல்லா ஆராய்ச்சி சொல்றவங்கலாம் தமிழ் தான் 6000 வருஷங்கள் முன்னாடி வந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய வழித்தோன்றலா வந்த மொழிகள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது எந்த வகையிலுமே டெரிகேட்டரி கிடையாது. அது வந்து ஒரு மொழியை வந்து சிறுமப்படுத்துற விஷயம் கிடையாது. அது வந்து அந்த மொழிக்கான பெருமையை சொல்றாரு. அவருக்கும் அந்த கன்னட மொழி பிடிக்கும். அது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து பெருசா வைக்கிறது வந்து அங்க இருக்கிற ஆளுங்க தான். அங்க இருக்க ஈவன் கன்னடா பீப்புள் கூட அதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க தான் அதை இக்னோர் பண்ணி போய் ஆக்சுவலி இதை ஹைலைட் பண்ணாம பேசாம போயிருந்தாங்கன்னா யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. இதை எடுத்துட்டு இதை பெரிய இஷ்யூவா பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா அது எப்படி நம்மளுக்குள்ள ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு. கர்நாடகா டெப்டி சிஎம் என்ன சொன்னார் பாருங்க, டிகே சிவகுமார் சார் என்ன சொன்னாரு, நம்மலாம் பிரதர்லி, இங்கிருந்து தண்ணி போகுது, காவேரி தண்ணி போகுது, இங்கிருந்து பல பேர் அங்க போய் வேலை பார்க்குறாங்க, அங்கிருந்து பல பேர் இங்கே வேலை பண்றாங்க. பெங்களூர்ல இல்ல, கர்நாடகா ஃபுல்லா பல பேர் தமிழ்நாட்டுல வந்து வேலை பண்றாங்க. அப்படி 2 எக்கானமியும் ஒன்று சேர்ந்து போயிட்டு இருக்கு. பார்டர்ல வந்து பயங்கரமான பிசினஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள்ல ரெண்டுமே ஸ்டேட்டை வந்து ஒன்னா பயணிக்கிற ஒரு நேரத்துல எதுக்கு இந்த என்விடி அப்படின்னு சொல்றாரு, எதுக்கு நம்மளுக்குள்ள பிரிவினை, இது ஒரு சினிமாக்காக இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போகலாம், உங்க குரூப் நான் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம். இங்க தமிழ்நாடு நடந்திருக்குல்ல, தமிழ்நாட்டுல பல படங்களுக்கு வந்து அந்தந்த குரூப் அவங்க சொல்லுவாங்க இந்த படத்தை நாங்க பார்க்க மாட்டோம், எங்களை ஏதோ சொல்லிட்டீங்கன்னு. அது வந்து அந்த குரூப் மட்டும் பார்க்காது, ஆனா மீதி லாங்குவேஜ் குரூப் எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஏன் தடைன்னு வருது, பேன் அளவுக்கு போறது தான் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்களை ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து அது காயப்படுத்திருக்குன்னா நீங்க உங்களுக்குள்ள சொல்லுங்க, நம்ம வந்து உண்மையான இதுன்னா நம்ம வந்து இந்த படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அதை மீறி எல்லாரும் பார்ப்பாங்க, அது வேற விஷயம். நீ யாரா சொல்றது, நான் படத்தை பார்ப்படா அப்படின்னு கமல் சாரை பார்க்கணும், மணி சாரை பார்க்கணும் வருவாங்க. ஸோ அது நீங்க சொல்லிட்டு போறதுக்கு உரிமை இருக்கு. அதை தாண்டி ஒரு படத்தை பேன் பண்றது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் படியே தப்பு. கண்டிப்பா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப கோர்ட் ஹியரிங் வரப்போகுது, கோர்ட்ல பாருங்க என்ன ரூலிங் வரும் பாருங்க. கோர்ட் கண்டிப்பா சொல்லும் யாரையும் தடை பண்ணக்கூடாது, கர்நாடக கவர்மெண்ட் வந்து எல்லா தியேட்டருக்கு வந்து செக்யூரிட்டி சேஃப்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது தேவையா?
இது வந்து பல நாடுகளில் பல படங்களுக்கு நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா மொத்தம். ஏதாவது ஒரு படத்தை நீங்க பேன் பண்ணீங்கன்னா கோர்ட் உடனே வந்து வித்ட்ரா பண்ணிட்டு என்ன சொல்லும், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லும். தேவையில்லாத ப்ரெஷர் திரையரங்கு உரிமையாளர் பேன் போய் செக்யூரிட்டி கொடுக்குற வந்து நிற்கும். அதாவது சேஃப்டி பண்ணணும் திரையரங்கெல்லாம் அப்படின்னு. இப்போ சேஃப்டின்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் ஒரு டென்ஷன், தேவையில்லாத ஒரு டென்ஷனை ஏன் கிரியேட் பண்றீங்க? நீங்க மட்டும் சொல்லிட்டு போலாம்ல, நீங்க படத்தை போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க வரமாட்டோம் அப்படின்னுங்க. நீங்க வராதீங்க, மற்றவங்களாம் வருவாங்கல்ல, மற்றவங்களாம் வந்து படம் பார்ப்பாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. இதே மலையாளத்திலயோ தெலுங்குலையோ யாரும் அதெல்லாம் பேசுறது கிடையாது. யாருமே இந்த அளவு வந்து ஒரு அப்படி வந்து என்ன, இது என்னோட லாங்குவேஜ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடாத, நான் உடனே வந்து பேன் பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யாருமே யூஸ் பண்றது கிடையாது. இப்போ நேத்து வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, ஒரு ஜன்பத் அவார்ட் வின்னர் லிட்ரரிக்காக. அந்த லேடி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, கன்னடா இஸ் அ மோஸ்ட், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், அதாவது எல்லாரையும் அரவணைச்சு போற லாங்குவேஜ்ன்றாங்க. அவங்க இதை பத்தி கேட்கும்போது சொல்றாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு லாங்குவேஜ்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிவினை அப்படின்றாங்க. அரவணைச்சு போறதுன்னு அர்த்தம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து நம்மளுக்கு ஓகே தான், அதனால வந்து எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் வரணும் அப்படின்றத அவங்களுடைய கமெண்ட். ஸோ டெப்டி சிஎம்மும் அதுதான் சொல்றாரு, இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி இருக்காங்க. பட் இது எல்லாமே இன்னைக்கு நாளைக்குள்ள சால்வ் ஆயிடும் நான் நம்பிக்கையோட இருக்கேன். ஏன்னா நாளைக்கு தான் படம் வருது, பட் இன்னைக்கு கோர்ட்ல ஏதாவது ஒரு இது வரும், அப்புறம் கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கும், அது பிறகு ஒரு விஷயம் நடக்கும். ஆனா இது எல்லாமே தவிர்க்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் ஹைலைட் ஆஃப் தி மூவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆல்பம் சொல்லணும். அதுலேயும் தி பாடின ஒரு பாட்டு வந்துட்டு படத்தில் பாடினதை ஸ்டேஜில் வந்துட்டு சின்மயி பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து இன்னும் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போச்சு. அப்போ நிறைய பேர் அந்த கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் அவங்க மேலே இன்னும் பேன் இருக்குது, அந்த பேனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை பற்றி ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. அந்த சின்மயி பேன் பற்றி உங்களோட பேன் அப்படிலாம் இல்லை. இது வந்து எப்படின்னா, நான் சின்மயி மேடம் கிட்ட நான் அடிக்கடி டச்சில் தான் இருப்பேன். பேன் அப்படின்றது வந்து பாடல்களுக்கு இல்லை, அவங்க டப்பிங் தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது டப்பிங் யூனியன் தான், பாடல்களுக்கு அப்படி இல்லை. பாடல்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் இதுவாம இருக்கு. பட் ஆனா அது அவங்க வந்து லியோ படத்துல பாடினாங்க, உங்களுக்கே தெரியும் அது. பட் இந்த பாட்டு வந்து இப்போ வைரல் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பேன் பத்தி பேசுறாங்க, பேன் பத்தி பேசுறாங்களே தவிர அவங்க புரிதெல்லாம் பேசுறாங்க. டப்பிங்க்கு தான் அவங்களுக்கு வந்து இதுவா இருந்தது தவிர பாடல்களுக்கு கிடையாது. பாடல்கள் ஏன் வந்து அதுவா அமையலையா, இல்ல இவங்க பிஸியா இருந்தாங்களா, இல்ல வெளியூர்ல அவங்க தெலுங்குல நிறைய பாடல் பாடிட்டு இருக்காங்க, நிறைய படங்களுக்கு டப்பிங் பண்றாங்க, அது எனக்கு இன்னுமே புரியல, காரணம் புரியல. ஏன்னா இங்க யாருமே வந்து அவங்கள வந்து பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்லி எந்த பேனும் இல்லை, எந்த அசோசியேஷனும் அதை சொல்லவே இல்லை. ஓகே, இந்த பிரச்சனையே அவங்களுக்கும் டப்பிங் யூனியன் மட்டும்தான். டப்பிங் யூனியனுக்கும் சிங்கிங்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ டப்பிங் யூனியன்ல அந்த யூனியன்ல அவங்க வந்து மெம்பர்ஷிப் கட்டல, சந்தா கட்டல, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சிங்கர், அதாவது இன்டர்நேஷனலி அக்ளைம்டு சிங்கருக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மேடம் அதை அமுச்சு விட்டுருங்க அப்படின்னா அமுச்சிருக்க போறாங்க. அதை விட்டுட்டு டப்பிங் நான் உங்களை விட மாட்டேன், டப்பிங் பண்ண விட மாட்டேன்னு சொல்றது வந்து பல நடிகைகளுக்கு அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ பெரிய வேல்யூவா இருந்தது இல்லை, அது பாதிக்கப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இண்டஸ்ட்ரியில் இதில் பண்ணிட்டு இருக்கேன், நான் சங்கங்களை பணியாற்றிட்டு இருக்கேன், யாருமே வந்து சின்மயிக்கு இதுக்கு பேன் அப்படிதான் சொல்லுவாங்க. சின்மயிக்கு பேன்லாம் கிடையாது. அவங்க வந்து டப்பிங் யூனியன்ல மெம்பரா இல்லாதட்டு அவங்க டப்பிங் பண்ண முடியாது, இவ்வளவுதான் மேட்டர். ஏன்னா நீங்க யூனியன்ல மெம்பர் இல்லாதவங்க வந்து டப்பிங் வந்தாங்கன்னா கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நீங்க மெம்பர் ஆகும்ல, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ரீசன். அவங்க வந்து ஒரு ரீசன் வந்து என்னால ஏத்துக்க முடியாத ஒரு ரீசன் இது, அந்த ரீசனுக்காக அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க டப்பிங் பண்ண முடியல, அது மட்டும் தான் இருக்கே தவிர பாடல்களுக்கு இல்லை. ஒருவேளை இது ஏதோ அப்படி பரவி இவங்க டப்பிங் பண்ணக்கூடாதுன்னா பாடலும் பாடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த பாடல் வந்த பிறகு, அவங்க பாடின பிறகு இந்த ஒரு வேவ் வந்திருக்குல்ல, அது உண்மையிலேயே வந்து அவங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரமா பாக்குறேன். அவங்க திறமை வந்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா பேசப்படுதுன்னா அப்போ எவ்வளவு தொழில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க தமிழ் சினிமால. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அவங்களே சொல்றாங்க எல்லா ட்வீட்ல, எனக்கே தெரியாது இவ்வளவு தொழில் வைரல் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னை வந்து தீ இல்லை அதனால நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன், ஆனா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு. அது ரஹ்மான் சார் தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ எல்லாரும் பார்த்து வாவ், இவ்வளோ ஒரு வாய்ஸ், இவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு பாடல், இது எப்படா மிஸ் பண்ணுன்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆல்சோ கம்பேரிசனும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, என்னையும் தீயும் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. சி, அதனுடைய டோன் வேற, இதனுடைய டோன் வேற, தீனுடைய டோன் வேற. அவங்க வந்து பிரசன்டேஷனாவே வேற ஒன்று பண்ணியிருப்பாங்க, இவங்க வேற ஒரு பிரசன்டேஷன்ல பண்றாங்க. ஸோ ஒருத்தர் நீங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இப்போ நான் பேசுறது வந்து இன்னொருத்தர் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. தீ அவங்களோட ஸ்டைல பாடியிருப்பாங்க, இவங்க ஸ்டைல்ல பாடுறாங்க, இவங்க கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல பாடின மாதிரியே பாடுறாங்க இந்த பாட்டை. அப்படியே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் இன்னைக்குரிய வந்து ரிப்பீட் மோட்லயே கேட்பாங்க எல்லாரும், ஒரு தெய்வம் தந்த பூவை. அதே மாதிரி அது பிறகு பல பாடல்கள், ஒரு சார பாட்டா இருந்தாலும் சரி, வரிசையா அவங்க பாட்டுகள் வந்து என்னைக்குமே பேசப்பட்டு இருக்கு சின்மயி அவர்கள் பாட்டு. அதே மாதிரி இந்த பாடலும் இன்னைக்கு மிக பெருசா ஹிட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க திறமைக்கான அங்கீகாரமா பாக்குறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும், டப்பிங் மட்டும் தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, மற்றபடி இவங்க பாடல் பாடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களை வந்து நம்ம
கூப்பிடலான்னு. நேற்று எனக்கு ஒரு தயாரிப்பாளர் கால் பண்ணார், சார் அவங்களுக்கு சிங்கிங் எல்லாம் ஒன்றும் பேன் இல்லை, யாருங்க சொன்னது உங்களுக்கு, எதுக்குங்க நீங்கள் இப்படி எல்லாம் இல்லைங்க அப்படிதாங்க டாக் இருக்கு அப்படின்னு சொன்னார். சார் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் மேடத்தை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க, அவங்க டைம் கிடைச்சதுன்னா நீங்கள் பாடல் பாட வைங்க அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கேட்டார். நான் சொன்னேன் கண்டிப்பாக பண்ணலாம் சார், அவங்கள யாருமே இங்கே பேன் பண்ணல. பேன் அப்படின்றது கூட டப்பிங் யூனியன்ல மட்டும்தான் ஒரு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய பேர் அப்ரோச்சே பண்ணலையோ பாடுறது இருக்கலாம். அது வந்து அவங்களும் கிளாரிஃபை பண்ணிடலாம், அவங்களும் கிளாரிஃபை பண்ணால் பெட்டராக இருக்கும். அவங்க வந்து கிளியராக சொல்லிடலாம், எனக்கு வந்து சிங்கிங் எந்த பிரச்சனையும் கிடையாது, டப்பிங் யூனியன் இருக்கிற பிரச்சனையை நான் அப்புறம் தீர்த்துக்கிறேன், பட் இப்போதைக்கு சிங்கிங் நான் ஐம் அவைலபிள் அப்படின்னாங்கன்னா பல பேர் அவங்களோட பாடல்கள் காத்திருக்காங்க. அப்படிதான் அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் இருக்கீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.